வெல்கம் டு டெய்லி சமையலறை. டெய்லி சமையலறையில் இன்றைக்கி நம்ம மிளகு குழம்பு எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் அரை ஸ்பூனு, இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் எதுவும் விடாமல் நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு காஞ்ச மிளகா 2 சேர்த்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதோடய சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இது வறுக்கிற டயத்தில் நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் துருவி வச்சுக்கோங்க. வெங்காயம் இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தக்காளியெல்லாம் தேவைப்படாதுங்க, புளி மட்டும் போதும். ஒரு எலுமிச்சை அளவு, சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ வறுபட்டுருச்சுங்க, ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ அதே சட்டியில் துருவி வச்ச தேங்காயும் நல்லா வறுத்துக்கலாங்க. ஆயில் எதுவும் விடாமல் வறுத்துக்கிடலாம். நல்லா அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். முடிஞ்சளவு அடுப்பு சிம்லேயே வச்சு வருங்க. அடுப்பை ஃபுல்லாக வச்சிங்கன்னா தேங்காய் வந்து கருப்பு கலராக கருகின மாதிரி ஆயிரும். இப்போ போதுங்க தேங்காய் வறுத்தது. இதையும் அந்த மிளகு இது வறுத்தோம்னா அதோட இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு அரைச்சிக்கலாங்க. இதை இப்போ வரமல்லி என்கிட்ட இல்லை, அதனால் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். இதில் உங்கள்கிட்ட வரமல்லி இருந்தால் ஜீரகம் மிளகு வறுத்தீங்களா அதோடு சேர்த்து வறுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு மைய அரைச்சிக்கலாங்க. புளி ஊற வச்சுருக்கேங்க, அதையும் இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த புளியை கரைக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க, அதை இதோடய சேர்த்துக்கலாம். நல்லா அரைக்கும் போது நல்லா ஆயிரும். இந்த மாதிரி மைய அரைச்சிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்றீங்க. இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும். உங்களுக்கு ஆயில் அதிகமாக வேணும்னா 3 ஸ்பூன் கூட விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மாத்திரம் விட்றேன் எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஜீரகம் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரியவும் ஒரு 6-7 வெள்ளைப்பூண்டு எடுத்து பூண்டு பொடி பிடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் உரித்து 100 சின்ன வெங்காயம் உரிச்சு. சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு சேர்க்கணும். பல்லாரி வெங்காயம் இதுக்கு நல்லா இருக்காது. அதையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு இதோட நல்லா வதங்கும் போது அந்த வாசனை நல்லா இருக்குங்க. குழம்பும் மிளகு பூண்டு சேரும்போது சளி இதுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த குழம்பு. மிளகு போட்ட வாசி அவ்வளோ காரமும் தெரியாது. குழந்தைங்களும் சாப்பிட்லாம். குழந்தைங்க சாப்பிட்லாம்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அந்த காரத்தை வந்து எடுத்துரும். இப்போ வெளியில் டூரு இந்த மாதிரி போனோம்னா இந்த குழம்பு செஞ்சு எடுத்து போனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தாங்குங்க. அதனால் வேறு சட்னி அது இதுன்னா ஒரு மாதிரி கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இது புளி சேர்க்குற வாசி எல்லாமே நம்ம வறுத்து போடுற வாசி கெட்டு போகாது. நான் வெளியில் போகணுன்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க.
இப்போ நல்லா வெங்காயம் இது வதங்கிருச்சுங்க. நம்ம அரைச்ச விழுதை இதோட சேர்த்துக்கலாம். மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு அரைச்சோம்ல அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. வறுத்துட்டே அரைச்சோம். இருந்தாலும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும், வாசனை வரும். அதனால தான் அந்த எண்ணெயோடய சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க. சிம்மில் வச்சாலே ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சா எதுவுமே பச்சை வாசனை வராது. இப்போ ஒரு சிட்டி அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்க்குறேங்க. நான் வீட்டில் அரைச்ச மசாலா குழம்பு மசாலா. உங்கள் வீட்டில் குழம்பு மசாலா இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க நீங்கள். இந்த குழம்பு வந்து இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு 6 பேர்த்துக்கு வருங்க. இது இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாமே பொருள்களும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் நான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்த விட்டு மூடி போட்டு மூடினோம்னா ஒரு 7-8 நிமிஷம் தாங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சிரும். அப்போ அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. நல்லா இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு கிண்டி விட்டு தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு மூடி போட்டு மூடி விட்டு ஒரு 8 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இது பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா குழம்பு வத்திருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு. இன்னும் எண்ணெய் நிறையா விட்டோம்னா இன்னும் நிறையா எண்ணெயாக தெரியும். கம்மியாக இருக்கனால உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக தெரியுது கொஞ்சம். குழம்பு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாயிடுச்சுன்னு. மூடிட்டு இடையில ஒரு 2 வட்டம் எடுத்து கிண்டி விட்ருங்க. இல்லாட்டி கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா வத்திருச்சு பாருங்கள் குழம்பு. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் எல்லாமே நல்லா வத்திருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மிளகு குழம்பு சூப்பரான மிளகு குழம்பு தயாராகிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெய்லி தமிழ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.